Agni missile. இந்த பிரம்மாஸ்திரமானது கம்பளி பூச்சை கட்டுப்படுத்தும். ஆனால் தண்டு துளைப்பான் தானியங்களை துளைக்கக்கூடிய சில வகை பூச்சிகளை இது கட்டுப்படுத்தாது. அதற்கு நான் இன்னொரு மருந்தை கொடுப்பேன். அது அக்னி ஆஸ்திரமாகும். Agni Astram, Agni missile. காய்ப்புழு, பால்வான், காய்ப்புழு, தண்டு துளைப்பான் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அக்னி ஆஸ்திரமாகும். Pot borer, है ना? Bengal gram, pot borer, pigeon pea, pot borer. Take 20 liters of the gomutram. அக்னி ஆஸ்திரத்திற்கு 20 லிட்டர் பொம்மியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Take 20 liters of the gomutram. Add 2 kg pulp of the neem leaves. 2 கிலோ வேப்ப இலைகளை நன்றாக விழுதாக அரைத்துக் கொள்ளுங்கள். 2 கிலோ வேப்ப இலை. Add 500 gram of the tobacco powder. 500 கிராம் புகையிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். 500 கிராம் நன்றாக இடித்த சிறு துகள்களாக உள்ள புகையிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். 500 gram tobacco powder. Hot green chili pulp. Hot green chili pulp. 500 கிராம் நன்றாக காரத்தன்மை உள்ள பச்சை மிளகாயை எடுத்து அதனை விழுதாக அரைத்துக் கொள்ளுங்கள். Hot green chili. 1/2 கிலோ அளவில் நன்றாக காரத்தன்மை உள்ள பச்சை மிளகாயை எடுத்து அதை விழுதாக அரைத்துக் கொள்ளுங்கள். First you take the taste of the chili, then utilize. பச்சை மிளகாயை சுவைத்து பார்த்து எவ்வளவு காரம் இருக்கின்றது என்று பார்த்த பின்பு உபயோகியுங்கள். And don't drink the water. சுவைத்த பின்பு தண்ணீர் குடிக்கவே கூடாது. Then heaven will be help you. நேரடியாக மோட்சத்திற்கு செல்வீர்கள். Your ticket will be booked. Okay. You are taken half kg of the hot green chili pulp and take 250 gram quarter kg pulp of the local garlic, deshi garlic. 1/4 கிலோ அளவிலான 250 கிராம் 1/4 கிலோ அளவிலான நாட்டு பூண்டை எடுத்து நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள். You have local garlic? Very hot? நாட்டு Okay. You have taken 20 liters of the gomutra. Okay? Sorry. Then you have added 2 kg pulp of the neem. Okay. Then you have taken tobacco half kg green chili pulp and quarter kg pulp of the deshi garlic. Okay? Then stir it well clockwise by stick. அக்னியாஸ்திரத்திற்கு 20 லிட்டர் கோமூத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கிலோ அளவிலான வேப்ப இலையை சட்னியாக அரைத்துக் கொள்ளுங்கள். 1/2 கிலோ அளவிலான புகையிலையை அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1/2 கிலோ அளவிலான காரத்தன்மையுள்ள பச்சை மிளகாயை விழுதாக அரைத்து கலந்துவிடுங்கள். 1/4 கிலோ அளவிலான நாட்டு பூண்டினையும் அரைத்து விழுதாகி இந்த 20 லிட்டர் கோமியத்தில் கலந்து நன்றாக கலக்கிவிடுங்கள். Okay. Then cover the pan with the plate. இந்த பாத்திரத்தை ஒரு தட்டை கொண்டு மூடிவிடுங்கள். And boil it up to 4 boiling, continuous 4 boiling. இந்த பாத்திரத்தை 4 முறை கொதிக்க வையுங்கள்.
இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 4 முறை கொதிக்க வையுங்கள். Same process as like the Brahmastra. பிரம்மாஸ்திரத்தை போலவே நீங்கள் அக்னியாஸ்திரத்தையும் தயாரிக்க வேண்டும். After boiling will be completed, then keep the pan on the soil surface for cooling purpose for 48 hours. இவ்வாறு கொதிக்க வைத்த பின்னர் இந்த பாத்திரத்தை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி விடுங்கள். During this 48-hour cooling process, you have to stir twice for 1 minute morning and evening. இவ்வாறு நீங்கள் 48 மணி நேரம் இதை ஆற வைக்கும் பொழுது காலை மற்றும் மாலையில் இவற்றை நன்றாக கலக்கிவிட வேண்டும். காலை மாலை இந்த கரைசலை கலக்கி விடுவது அவசியம். After 48 hours cooling process will be completed, you filter by the clothes very well and store it. இந்த கரைசலை 48 மணி நேரம் ஆற வைத்த பின்பு சுத்தமான துணியால் வடிகட்டிய பிறகு பாதுகாப்பாக இதை சேமித்து வைக்கவும். Expiry date 3 months. காலாவதி 3 மாதங்கள். $200 of the water and 6 liter Agniastra. 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 லிட்டர் அக்னியாஸ்திரத்தை இந்த 200 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். Sorry. To control the thieves, what you call Tamil thieves? இலைப்பேனா? இலைப்பேன். Elapen. To control the thieves, Elapen, take 200 liters of the water. இலைப்பேன்களை கட்டுப்படுத்த 200 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 liter Brahmastra. 3 லிட்டர் பிரம்மாஸ்திரம் and 3 liter Agniastra. 3 லிட்டர் அக்னியாஸ்திரத்தை கலந்து விடுங்கள். We have to mix both in the 20 liter water. Stir it well. நன்றாக இதை கலந்து விடுங்கள். Take 200 of liter water. Take 3 liter of the Brahmastram and 3 liter of the Agnistam. Stir it well. இலைப்பேன்களை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 லிட்டர் பிரம்மாஸ்திரம் 3 லிட்டர் அக்னியாஸ்திரத்தை எடுத்து இந்த நீரில் கலந்து விடுங்கள். Let it to keep for 2 hours for resettling the chemical combination. 2 மணி நேரம் இதை அப்படியே வைத்து விடுங்கள். And stir it well, then you have to spray on the standing cloth. 200 லிட்டர் நீரில் இலைப்பேன்களுக்காக
3 லிட்டர் பிரம்மாஸ்திரம் 3 லிட்டர் அக்னியாஸ்திரத்தை கலந்து இதை பயிர்களில் தெளிக்கவும். இலைப்பேன்கள் கட்டுக்குள் வரும். 2 மணி நேரம் இதை கலந்த பின்பு அவ்வாறே வைத்து, if it is not possible to get available Nimastram, Brahmastram, Agniastram because of some reasons, in the emergency, you can spray Gomutram also. உங்களால் இந்த பிரம்மாஸ்திரம், நீமாஸ்திரம், அக்னியாஸ்திரத்தை உடனடியாக கிடைக்கவில்லை, அதை தயாரிக்க முடியவில்லை என்றால், ஆனால் நோய் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிவிட்டது என்று நீங்கள் நினைத்தால் உடனடியாக நீங்கள் கோமியத்தை கூட தெளிக்கலாம். Write down spray of the Gomutram on sending crop. கோமியத்தை நேரடியாக எவ்வாறு தெளிப்பது என்பதை பார்ப்போம். The first spray of the Gomutram 1 month after the seed sowing or transplanting. முதல் தெளிப்பு கோமியத்தை வைத்து முதல் தெளிப்பு விதைகளை நீங்கள் நேரடியாக நட்ட பின்போ அல்லது நாற்றங்கால்களிலிருந்து நாற்றுக்களை நட்ட பின்பு முதல் 1 மாதம் ஆன பிறகு கோமியத்தை தெளிக்க வேண்டும். முதல் தெளிப்பாக 100 liters of the water per acre and 2 liters Gomutram. 1 ஏக்கருக்கு 100 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 லிட்டர் கோமியத்தை கலந்து தெளிக்க வேண்டும். The second spray 1 month after the first spray. இரண்டாவது தெளிப்பு முதல் தெளிப்பு முடிந்து 1 மாதம் கழித்து. 150 liter water plus 5 liter Gomutram. இரண்டாவது தெளிப்பின் பொழுது 150 லிட்டர் நீரில் 5 லிட்டர் கோமியத்தை கலந்து தெளிக்க வேண்டும். The third spray 15 days after the second spray. மூன்றாவது தெளிப்பு இரண்டாவது தெளிப்பு முடிந்து 15 நாட்கள் கழித்து தெளிக்க வேண்டும். மூன்றாவது தெளிப்பு இரண்டாவது தெளிப்பு முடிந்து 15 நாட்கள் கழித்து தெளிக்க வேண்டும். Per acre 200 liters of the water plus 10 liter Gomutram. 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் நீரில் 10 லிட்டர் கோமியத்தை கலந்து தெளிக்க வேண்டும். The post spray after 1 month. 1 month after the third spray, the post spray. நான்காவது தெளிப்பு மூன்றாவது தெளிப்பு முடிந்து 1 மாதம் கழித்து. 200 liter water and 10 liter Gomutram. 100 லிட்டர் நீரில் 10 லிட்டர் கோமியத்தை கலந்து தெளிக்க வேண்டும். 200 liters of the water, 100 லிட்டர் நீரில் 10 லிட்டர் கோமியத்தை கலந்து தெளிக்க வேண்டும். 10 liters Gomutram. This fourth spray you have to do, and resistance power will be created in the body. Insect attack will be controlled. இவ்வாறு 4 தெளிப்புகளை நீங்கள் கோமியத்தை வைத்து தெளித்தால் தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். பூச்சி தொல்லைகளிலிருந்து காப்பாற்றப்படும். Now for sucking pest we have utilized Nimastram. சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு நாம் நீமாஸ்திரத்தை உபயோகித்தோம். For big caterpillars we have utilized Brahmastram. கம்பளி பூச்சிகளுக்கு பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தோம். And hidden caterpillars we have utilized Agniastram. காய்ப்புழு ஸ்டெம் போரர்ஸ் தண்டு துளைப்பானுக்கு அக்னியாஸ்திரத்தை உபயோகித்தோம். So I thought, why not we have to give one medicine for 3 purposes, and after research work I will give
one medicine for three purposes, not necessary to utilize Nimastram, Dharmastram, Agnistam. Only you utilize one medicine, it will act as a three medicines. That is Dashparni Kashayam. நான் என்ன முடிவு செய்தேன் என்றால் இந்த பூச்சிகள் அனைத்தையும் ஒரே மருந்தை உபயோகித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். அது என்னவென்றால் தசபர்ணி கஷாயம் ஆகும். 10 முளை கட்டிய தானியத்தின் கஷாயமாகும். 10 ரக முளை கட்டிய தானியத்தின் கஷாயமாகும். இவை சாறு உறிஞ்சும் பூச்சு, கம்பளி பூச்சு, தண்டு துளைப்பான், இலைப்பேன் போன்ற அனைத்தையும், காய்ப்புழு அனைத்தையும் கட்டுப்படுத்தும். Dasha means 10. huh? 10. Pattu. Parna means patte means முளை கட்டிய. huh? ஸ்ப்ரவுட் என்ன? முளை கட்டிய. पत्ते पत्ते न्यूज न्यूज को क्या कहते हैं? இலைகள் இலைகள் हाँ? இலைகள் इलायगल पत्तू इलायगल कषायम 10 இலைகளால் ஆன கஷாயம். முளை கட்டிய தானியங்கள் கிடையாது, இலைகள். ஸ்ப்ரவுட்டட் ஐட்டம். नहीं न्यूज न्यूज इलायगल. पत्ते पान 10 இலைகளால் ஆன கஷாயம். 10 இலைகளால் ஆன கஷாயம். न्यूज आर कॉल्ड इन तमिल इलायगुला. Take 200 liters of the water. 200 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். Add 20 liters of the gomutra. 20 லிட்டர் கோமூத்திரத்தை இந்த 200 லிட்டர் நீரில் கலக்கவும். Two kg fresh cow dung. Mix it in the water. 2 கிலோ நாட்டு பசுமாட்டின் சாணத்தை இந்த 200 லிட்டர் நீரில் கலக்கவும். 2 kg only. 2 கிலோ மட்டும் போதுமானது. புதிய சாணம் 2 கிலோ. Add 200 gram of the turmeric powder. 200 கிராம் மஞ்சள். 200 கிராம் மஞ்சள். மஞ்சள் தூள் 200 கிராம் மஞ்சள் தூள். 500 gram ginger pulp. 500 கிராம் இஞ்சி சட்னி. 500 கிராம் இஞ்சி விழுது அல்லது சட்னி. हिंग को क्या कहते हैं? हिंग பெருங்காயம். 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 Take 10 gram of the பெருங்காயம் powder. 10 கிராம் பெருங்காய பொடியை எடுத்துக்கொள்ளுங்கள். 10 கிராம் பெருங்காய பொடியை எடுத்துக்கொள்ளுங்கள். பெருங்காய தூள் எடுத்துக்கொள்ளுங்கள். Don't purchase powder. You purchase the ingredient. It is powerful. கடினமாக உள்ள பெருங்காயத்தை வாங்கி அதை தூளாக மாற்றுங்கள். கடினமாக உள்ள பெருங்காயத்தை வாங்கி அதை இடித்து தூளாக மாற்றி உபயோகியுங்கள். Don't give the money. Say it is zero budget. இதை பணம் கொடுக்காமல் வாங்க முயற்சி செய்யுங்கள். Okay.
Then stir it well clockwise. Ballistic. இவற்றையும் இந்த கரைசலில் கலந்து நன்றாக Stir கலக்கிவிடுங்கள். it well clockwise. Clockwise. கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அதே திசையில் இதை கலக்குங்கள். Up till it will dissolve in the water very well. முற்றிலுமாக இந்த கரைசலில் கரையும் வரை இதை கலக்குங்கள். And keep it overnight for fermentation. ஓர் இரவு இந்த கரைசலை அப்படியே வையுங்கள் நொதிப்பதற்காக. Cover the gunny bag. ஓர் இரவு இதை வைத்து சாக்கினால் அல்லது கோணியினால் மூடி வையுங்கள் இந்த கரைசலை. Avoid the rainwater and sunlight. சூரிய ஒளி நேரடியாக படுவதை தவிர்க்கவும் மழை நீரிலிருந்து இந்த கரைசலை பாதுகாக்கவும். Next morning, அடுத்த நாள் காலை next day morning, அடுத்த நாள் காலை add 1 kg of the tobacco powder, 1 கிலோ அளவிலான புகையிலை தூளை கலக்கவும். இந்த கரைசலில் அடுத்த நாள் காலை 1 கிலோ அளவிலான புகையிலை தூளை கலக்கவும். Who is eating tobacco? Please up the hand. புகையிலை போடும் பழக்கம் யாருக்கு உள்ளதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். Let me know who are the eating tobacco, who are hurry to go in the heaven immediately. Nobody? Nobody hurry? Okay. Utilize 1 kg of the tobacco powder. இந்த புகையிலை பவுடர் 1 கிலோ அளவினை எடுத்து இந்த கரைசலில் உபயோகியுங்கள். Then add 1 kg pulp of the hot green chili pulp. 1 கிலோ நன்றாக காரத்தன்மை உள்ள பச்சை மிளகாயை விழுதாக அரைத்து இந்த கரைசலில் கரையுங்கள். 1 கிலோ அளவிலான காரத்தன்மை உள்ள பச்சை மிளகாயை விழுதாக அரைத்து கரையுங்கள். Then add 500 gram of the pulp of the deshi garlic, local garlic pulp. 500 கிராம் அளவிலான நாட்டு பூண்டினை எடுத்து சட்னியாக அரைத்து இந்த கரைசலில் கரையுங்கள். 500 கிராம் அளவிலான நாட்டு பூண்டினை எடுத்து சட்னியாக அரைத்து கரையுங்கள். When you prepare the chutney, there should be no presence of the woman there. You will not get result. You have to prepare the chutney yourself. This is the condition. இவ்வாறு சட்னியாக நீங்கள் அரைக்கும் பொழுது உங்கள் அருகில் எந்த பெண்ணும் இருக்கவே கூடாது. நீங்கள் மட்டுமே இதை சட்னியாக அரைக்க வேண்டும். Yeah. நீங்க வேலை செய்யணும்னுங்க, வேற ஒன்றும். You will order. You will order. Why? He is asking why. Okay. Then stir it well. பிறகு இந்த கரைசலை நன்றாக கலக்க வேண்டும். Clockwise. கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அதே திசையில் இந்த கரைசலை கரைக்க வேண்டும். Until the material will be dissolved in the water very well. எவற்றையெல்லாம் இந்த கரைசலில் நீங்கள் இட்டீர்களோ அவை நன்றாக அமிழும் வரை கரையும் வரை இதை சுற்றி கலக்க வேண்டும். And cover the gunny bag. இந்த கரைசலை சாக்கு அல்லது கோணியை வைத்து மூடி வைக்க வேண்டும். Next day morning, இந்த கரைசலை அப்படியே வைத்து விடுங்கள். அடுத்த இரவு அடுத்த நாள் காலை add
Add 2 kg cut down pieces of the neem tree branches with the leaves. 2 கிலோ வேப்ப மரத்தின் இலைகளுடன் கூடிய சிறிய குச்சிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நன்றாக அரைத்து கலக்கவும். Add 2 kg the leaves of the Pongima pinnata, that means crunch. 2 கிலோ புங்க மரத்தின் இலைகளை எடுத்து சட்னியாக அரைத்துக் கொள்ளுங்கள். Add 2 kg leaves of the custard apple Sitaphalam. 2 கிலோ சீதா பழமர இலைகளை எடுத்து சட்னியாக அரைத்துக் கொள்ளுங்கள். Add 2 kg cut down pieces of the castor leaves. 2 கிலோ ஆமணக்கு இலையை எடுத்து அரைத்துக் கொள்ளுங்கள் சட்னியாக. Because leaves are very broad, so cut down in the small pieces. ஆமணக்கு இலை பெரியதாக இருக்கும். இதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொண்டு அரைத்துக் கொள்ளுங்கள். Add 2 kg leaves of the ஊமத்தை. Datura, Omatte. 2 கிலோ ஊமத்த இலைகளை எடுத்து அரைத்துக் கொள்ளுங்கள் சட்னியாக. ஊமத்தை Omatte. கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. Blue or white, maybe both. Blue Omatte has a maximum alkaloids. பிளாக் நா. Okay. And then add 2 kg leaves of the mango. 2 கிலோ மா இலைகளை சட்னியாக அரைத்துக் கொள்ளுங்கள். No chutney, நோ சட்னி. only leaves. லீவ்ஸ். ஓகே. You are preparing chutney? No chutney, all the leaves. All the leaves, no chutney at எல்லா all. இலைகளையும் Yeah, அப்படியே இலைகளாக. no chutney. Leaves of the லீவ்ஸ் ஆஃப் த புங்கம். neem, புங்கம். leaves of the custard apple, கஸ்டர்ட் ஆப்பிள். leaves of the தத்தூரா. all leaves. ஆல் லீவ்ஸ். No chutney. இப்பொழுது நாம் கூறிய இந்த வேப்ப மரம், புங்க மரம், ஊமத்தை, சீதாப்பழ மரம், ஆமணக்கு, இந்த அனைத்தையும் இலைகளாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். சட்னியாக அல்ல, இலைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள். I know you are tired, but take the chutney. So I will not give you chutney. இதன் பிறகு மாமரத்தின் இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கிலோ இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Okay. Then add 2 kg bilva patram. வில்வம். Bilva. 2 கிலோ வில்வ மரத்தின் இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். Okay. Then add 2 kg panchang of marigold. Panchang means the cut down pieces of the root, stem, branches, flowers and leaves. Marigold. மரிகோல்டு. சாமந்தி இல்லை, துலுக்க சாமந்தி. துலுக்க சாமந்தியின் தண்டு, இலை, பாஞ்ச் ஸ்டெம், லீவ்ஸ், Roots, stem, leaves, branches and flowers. 5 பகுதிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். துலுக்க சாமந்தி, சமூலம். சமூலம். துலுக்க சாமந்தியின் சமூலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேர்கள், இலைகள், தண்டுகள், பூக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Okay.
2 kg, 2 kg. இவை அனைத்தையும் 2 கிலோ அளவிற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் सर वो टोटल प्लांट को ऐसे ही निकाल कर कर सकते हैं ना ऐसे ही निकाल Cut down pieces. துருக்கு சாமந்தி செடியை நிலத்திலிருந்து அப்படியே பிடுங்கிக் கொள்ளுங்கள் அவற்றை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டிக் கொள்ளுங்கள் Okay. 2 kg panchang cut down pieces of holy basil, Krishna tulas. துளசி Krishna tulas. துளசியையும் அதே போல் முழுவதுமாக பிடுங்கிக் கொள்ளுங்கள் அதை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டிக் கொள்ளுங்கள் 2 kg leaves of the guava. 2 கிலோ கொய்யா இலைகள் 2 கிலோ கொய்யா இலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் 2 kg cut down pieces of the leaves of the papaya. Papaya leaves also very medicinal value. 2 கிலோ பப்பாளி இலைகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் 2 கிலோ பப்பாளி இலை மருத்துவ குணம் வாய்ந்தது இதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் 2 kg leaves of the pomegranate, daima. மாதுளை இலைகள் 2 கிலோ அளவில் மாதுளை இலைகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் What is called it? Pomegranate? 2 kg leaves of the turmeric and ginger. 2 கிலோ மஞ்சள் இலை மற்றும் இஞ்சி இலைகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் மஞ்சள் இலை இஞ்சி இலையும் 2 kg turmeric leaves, 2 kg ginger leaves. இலைகள் மஞ்சள் மற்றும் இஞ்சியின் இலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் 2 kg coffee leaves. 2 கிலோ காஃபி இலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் காஃபி காஃபி Coffee leaves. Write down, write down, காஃபி இலைகள் தான் சொன்னேன் write down. Coffee leaves, லீவ்ஸ் லீவ்ஸ் இலைகள் not coffee, coffee leaves. Not coffee, coffee leaves. Leaves, what's it? காஃபி செடியின் இலைகள் There is one plant, very highly medicinal. There is one plant, belong to leguminous family, Sapelli papiliaceae, highly medicinal. That is called, there are 3 types of this plant. One is Cassia tora, botanical name. தகரை கேஷியா தோரா தகரை என்று சொல்வார் தகரை long pods and मेथी जैसे दाने होते हैं मेथी जैसे पीले दाने second one Cassia epilata and third one Cassia grandiflora very highly medicinal it is existed in the boundary of the farm if it is you can utilize 2 kg of the leaves of the Cassia tora any one is okay तीनों में ये 3 one but Cassia tora is the best Cassia tora is the best कैशिया तोरा क्या बोलते हो Cassia tora பெரண்டை வந்து வேற சிசஸ் போடுறாங்க வேற சொல்லுவாங்க சோட்டு கட்டாய கிடையாது கேஷியா தோரா வந்து தகரை இல்லை Cassia tora you can take the assistant of the any botanist you will say இது மருத்துவ குணம் வாய்ந்தது ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் தகரை okay how many plants how many leaves total leaves
15, 14, 15, 16. It is a parliament? Okay. 16 இலைகள் அல்லவா? 16 இலைகள். Okay. Now you have down. Take any 10 of these 15. No jagda. இந்த 16இல் 10ஐ மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 16 இலைகளில் 10 இலைகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது. Initial 5 are most important. முதலில் கொடுத்த 5 மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் 10 இலைகள் 16இல் 10 எடுத்துக்கொண்டால் போதுமானது. முதல் 5 மிக முக்கியமானதாகும். Okay, you have taken 20 liters of the water, then you have added 20 liters of the gomusam, then 2 kg of the sanam, then you have added 200 gram of the turmeric powder, 500 pulp of the ginger and 10 gram. Okay, 1 kg turmeric powder, tobacco powder, 1 kg hot green chili pulp, half kg garlic. Okay, and now add 10 type of the leaves. Okay, and then dip the leaves in that water. Paste the leaves in that water. இந்த எல்லா இலைகளையும் இந்த கரைசலில் நன்றாக அமைத்துக் கொள்ளவும். 10 இலைகளை அமைத்தால் போதுமானது. 10 இலைகளை இந்த கரைசலில் இட்டால் போதுமானது. So that the leaves will be submerged in the water. இந்த இலைகள் கரைசலில் முழுவதுமாக அமிழ வேண்டும். இந்த 10 இலைகளும் இந்த கரைசலில் முழுவதுமாக அமிழ்ந்து விட வேண்டும், மூழ்கிவிட வேண்டும். Cover the gunny bag. Sir, cut leaves are full leaves. Small piece. We have to cut the When you will add the leaves will be float on the water. So you have to pressure the leaves in the water so that it will be submerged and then let it. इसको काटने का है क्या? ये लीव्स को काटने का है क्या? कौन सी leaves को? all the 10 leaves. ये ये leaf मैंने बताया ना, जो बड़े है उसको काटना है, छोटे as it is लेना है. ஆமணக்கு இலை இருக்கு இல்லையா, அது பெருசா இருக்கும். பப்பாளி இலை பெருசா இருக்கும். Papaya and castor. ஸோ இது ரெண்டுத்தையும் வெட்டி தான் போடணும். அதே மாதுளை இலையோ இல்லை ஊமத்தை இலையோ அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், அதை அப்படியே போடணும். Only leaves of the papaya and the castor are broad leaves, so they have to cut down in the pieces. Another leaf should not be cut down, as it is going to be. எளிதா உள்ள போச்சுன்னா அந்த பீப்பாயில அப்படியே போடணும். Okay, cover the gunny bag சாக்கு வைத்து இந்த கரைசலை மூடிவிட வேண்டும். and keep 40 days for fermentation. 40 days. 40 நாட்கள் நொதிப்பதற்காக இந்த கரைசலை அப்படியே வைக்க வேண்டும். 40 நாட்கள் 40 days. 40. 40 நாட்கள் வைக்க வேண்டும். So ऐसा करने का रोज. And daily you have to steam for 1 minute. Daily, morning and evening. When you will go to the farm, you have to steam, and when you get back, you have to steam. தினமும் காலை மாலை நேரங்களில் இந்த கரைசலை கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அதே திசையில் கலக்கிவிட வேண்டும். Only for 1 minute. ஒரு நொடி நேரம் கலக்கிவிட்டால் போதுமானது. ஒரு நிமிடம். Only for 1 minute, not full day. ஒரு நிமிடம் மட்டும் கலக்கினால் போதுமானது. Okay. And after 40 days, you filter by the cloth twice. 40 நாட்களுக்கு பிறகு இந்த கரைசலை எடுத்து சுத்தமான துணியால் வடிகட்ட வேண்டும். இருமுறை வடிகட்ட வேண்டும். And store in the cool place. இதை பாதுகாப்பாக ஒரு குளிர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். Avoid the rainwater and solar energy. மழை நீரை தவிர்க்கவும்
சூரிய வெளிச்சம் நேரடியாக படுவதை தவிர்க்கவும். Expiry date 6 months. காலாவதி 6 மாதங்கள் ஆகும். ஆயுட்காலம். क्या? लोग ये कालावधि का दूसरा शब्द हाँ, कालावधि का दूसरा शब्द तमिल में एक्सपायर डेट. सही. कालावधि is English word and expired date is a Tamil word. Okay. Then take 200 liters of the water. 200 லிட்டர் நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். Take 200 liters of the water and 6 to 10 liter Dashvarni Kashayam. 200 லிட்டர் நீரில் 6 முதல் 10 லிட்டர் 10 இலை கஷாயத்தை எடுத்து கலந்து விடுங்கள். Dashvarni Kashayam will control all the insect in all stages. இந்த 10 இலை கஷாயம் எல்லா வகையான பூச்சிகளையும் காப்பாற்றும். And also Dashvarni Kashayam will control the funguses also. பூசணத்தையும் இந்த 10 இலை கஷாயம் கட்டுப்படுத்தும். क्या बोले? என்னாச்சு? கட்டுப்படுத்தும். Dashvarni Kashayam will control the insect, all type of the insect. 10 இலை கஷாயம் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். பூச்சி தாக்குதலிலிருந்து கட்டுப்படுத்தும். ஓ, इन्होंने क्या कहा? हाँ, भूख लगी है. Hunger. Okay. Dashvarni Kashayam is the best medicine in the world today. Best medicine in the Jurobite national family. And to prepare Nimastram, Brahmastram, Agniastram and Dashvarni Kashayam. Nothing to be purchased from the market. You have to plant the plant material and seed material in your farm, so that you will get available all the raw material in your home. இந்த 10 இலை கஷாயமானது உலகத்திலேயே ஒரு சிறந்த மருந்தாகும். இந்த செலவில்லாத 0 பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் நீமாஸ்திரம், அக்னியாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் 10 இலை கஷாயத்தை நீங்கள் தயாரித்தாலே போதுமானது. இந்த கஷாயங்களை தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து இலைகளையும் நீங்கள் உங்கள் தோட்டத்திலேயே பயிர் செய்து கொள்ள வேண்டும். Okay? These actually these medicines are not given to spray on the standing crop. These medicines are given as a psychological treatment for you. இந்த கஷாயங்கள் அனைத்தையும் நீங்கள் பயிர் பாதுகாப்புக்காக உபயோகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் மனதில் எழக்கூடிய பயத்தை போக்குவதற்காகவே நான் இந்த கஷாயத்தை உங்களுக்கு கொடுத்துள்ளேன். Okay. Now we will stop today, and fungicides will be taken tomorrow morning 9 AM. Okay? Thank you. நாளைக்கு பூசணக்கொல்லிகளை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்ப்போம்.